இன்னைக்கு விளாக் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான முருகன் கோயில் தான். பயணம் கடுமையா இருக்கும் சொல்லிட்டா வந்து படிக்கிறான் அப்படின்றது வந்து துட்டுக்கு தாங்க சொல்றோம். ஏதோ அவங்க ஒண்ணும் இல்ல. வீட்டுல தான் கடைசியில அண்ணன் எல்லாரும் காலி பண்றாங்க. யாரும் தெரியல. அப்ப நவீன் காலி பண்றான். என்ன பிளான், எங்க போலாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. வேலூருக்கு போறோம், சாப்பிடுறோம் அப்படியே ரிட்டர்ன் 8 மணிக்குள்ள வீடியோ. நல்லபடியாக வந்து தமிழ் புத்தாண்ட தமிழ் கடவுள் முருகனை பார்த்துட்டு ஆரம்பிச்சிருவோம். இந்த வருஷம் வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறோம். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற உங்களுக்கும் எல்லாமே இந்த வருஷம் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கோம். ஜிபி விளாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் இந்த வருஷம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ் நியூ இயரை நவீன் தான் வேண்டி போனா சொல்லுவா ப்ரோ. சொல்லு. யார் 5 போனா நம்மளுக்கு என்ன இருக்குது? யார் 5 நம்மளுக்கு இது நல்லா இருந்தா போகிறாரு. அந்த அளவு மோசமானவன் வந்து நம்ம ஜிபி விளாக்ஸ் டீம்ல இருக்க மாட்டான். அவன் இல்லையா, சும்மா சீட்டு காலி ஆகுது. சரி, ஆளு ஏற்றிட்டு வந்துடுறாங்க. தம்பி ஜிபி விளாக்ஸ்னாலே பாசிட்டிவிட்டி தான் ஜிபி விளாக்ஸ். அவன் நவீன் விட்டு தான் வரணும். வரும்போது வெறும் கேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான். நவீன் ஃபுல் நெகட்டிவிட்டி ஆச்சு. ஏன் ப்ரோ 4 கிலோமீட்டர் தானே ஓட்டிது, 15 கிலோமீட்டர்னா சொல்றாடி நவீனா. ஏறா கருக்குடி கம்மியாக வாங்குறான். மலையறான் வேஸ்ட் துட்டு போட்டுக்கிறதே வேஸ்ட். யாருனியா அதான் நானும் கேக்குறேன். யூஜிலாம் பாலா சொல்ற மாதிரி பாலா கரெக்டா இருப்பான் பாலா. யூஜில என்னையாக்கி திட்டுவான். இதெல்லாம் ஏன் பண்ற, நீ ஏன் செலவு பண்ற, இதை பண்ற அப்படின்லாம் நான் திட்டுவான். நான் வேஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், கரெக்டா தான் பண்ணிருப்பேன். ஏன்னா டெய்லி வண்டியில போவோம் காலேஜுக்கு, அது பெட்ரோல் ஆகுதுன்னு திட்டுவான். அது வந்து பசங்க மட்டும் இருந்தாங்க. இங்க பொண்ணுங்க மேன்லியா தானே இருக்கும். மேன்லியா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாறிடுச்சா? ஆமா ப்ரோ. டேய் வேலூர் உள்ள வந்துட்டா, எங்க போறதுன்னு கரெக்டா சொல்லுங்கடா. ஃபோர்ட் பார்த்துடா. நீங்க வேலூர் தானே இருக்கீங்க இந்த வருஷம், வேற தான் சொல்லுங்கடா. சிஎம்சி பார்த்துட்டு போலாமா? நவீன் யூனியன் ஆபரேஷன் எதனா பண்ணிட்டு போலாம். சிஎம்சி பாடி நவீன் யூனியன் டெஸ்ட் என்ன கொடுத்துட்டு போலாம். பிரவீன் வீட்டுக்கு போனோன்றான். பிரவீன் ஃபோன் பண்ணி வர 3 ஆகும். நான் சொன்ன மாதிரி டைலாக் சொல்லு. அதான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, வரது லேட் ஆகும். அப்புறம் திட்டுமா? ஏய் அப்பூனா தானே பாத்துலாம் வர்றாடி. நவீன்லாம் அப்பாவே ஏமாத்துறான். நீ அப்பூனா தானே ஏமாத்துறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ. ஹெச்பி தத்தி மாரி வாங்குறான். மேப் போட்டு ராத்திரி பெட்ரோல் பங்க் கூட சொல்ல மாட்டான். பேங்கே போல மேப்பா சாரிப்பா ப்ரோ. அந்த பக்கம் விடு ப்ரோ. அந்த பக்கம் எங்கடா போறோம் கரெக்டா சொல்லுங்க பாருங்க. வேலூர் கோட்டை செம்ம ரெஷ்ஷா இருக்கு. நீங்க ஊரே அங்கதான் இருக்கும். ஆமா ப்ரோ. லீவ் இன்னைக்கு வேற எங்கன்னா கார் பார்க்கிங் கூட கிடைக்காது. வேற எங்கன்னா ஏய் சாப்பிடணும். வீட்டு ரோடு சொல்லு. வீட்டு ரோட்ல இருக்குது, ரோட்ல தானே போயிட்டு வரணும். ரோடு தான் கெத்து. நல்லா இருக்கும் ப்ரோ ஓட்டுறதுக்கு. சாப்பிடணும்னு சொன்னீங்களே, அங்க வீட்டுல போனா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போலாம் ரோட்ல நல்லா இருக்கும். காலேஜ் எல்லாமே ரோட்ல இருக்கும். அப்படி இல்லை இங்க ஏன்னா ஹோட்டல் தெரிஞ்ச ஹோட்டல் சொல்லுங்க டக்குனு முடியும். விடு வண்டி. அது ஏன்னா வேலூர் வண்டி அப்படி திரும்பி கூட வந்து போய் சரி விடுங்க போங்க. அல்தாச்சி போயிட்டு வேற எங்க நீங்க வீட்டுல இல்ல போற வேலை வெங்காயம் சமோசா தான் பாருங்க. அவரு சாப்பிட்டே போலாம். வேற எதுவும் இல்லை. எங்க போனாலும் உள்ள நம்பி வெங்காயம் சமோசா கேட்கறான். பாத்துனே வேணாடி. அங்கேயே தாத்தா வச்சுருந்துச்சு. அதான் 4 தாங்க இது, நம்மளுக்கு பத்தாது. ஒரு நாள் வந்து சமோசா இந்த கதை தெரியும் என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்து நாங்க வேலூர் இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தோம்ல எக்ஸாமுக்கு. சோ அப்போ வந்து இவன் ஒரு நாள் ஊர்ல வந்துடான்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வந்தான். அவனே கரண்ட் வராம அவனே இவங்க 2 பேரும் சரி அந்த டிக்கெட்ல வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அந்த டிக்கெட்ல பார்த்தா அந்த பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸ் ஐட்டம் பயங்கரமா இருந்துச்சு. இவனுங்க எல்லாம் 2-3 ஸ்டாப் பண்ணானுங்க. ஏன்னா நீங்க 2-3 ஸ்டாப் பண்ணி நான் சொல்றேன் இந்த இன்சிடென்ட் பத்தி. ஒரு நாள் என்ன பண்ணேன், ஸ்கூல் டைம் அப்போ 9th 8th ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி இப்ப வந்து இருந்தா நவீன் வந்து என்ன பண்ணா, காலேஜ் போடா எங்க தெரியுமா நம்ம பாண்டிபுரம் ஹாஸ்பிட்டல் இந்த ரோடு இருக்குல்ல, அங்க வந்து சாப்பிட்டு வரோம். சரி நம்மளா என்ன பண்ணோம், திரும்பி பார்த்தா ஐயோ அண்ணா வராரு. நான் சாப்பிடலாம் சும்மா ஒரு பேச்சு என்னடா சாப்பிடுறேன்னு கேட்கல சொல்லி சொல்லுவோம். ஒரு பீஸ் ஆச்சு சொல்லுவோம். நவீன் என்ன பண்ணா டக்குன்னு ஒரு டேர்னிங் வச்சான். வச்சு சாப்பிட்டே வரான் பாட்டுன்னு எடுத்து உன்னை பார்த்தானா இல்லையா, கூப்பிட்டானா இல்லையா? என்ன பார்த்து நல்லா திரும்பானே. சரி நானா போனா பார்த்தும் பார்க்காத மாதிரி சரி சாப்பிட்டேன் உடுப்பா சொல்லி போயிட்டேன்.
இன்ஃபர்மேஷனா அப்படி பண்ண மாதிரி இல்ல நீ அறியாத வயசுல பண்ணிருக்கலாம் மேபி நீ 10th படிதான் இல்ல ப்ரோ கோயம்புத்தூர்ல இல்ல வேலூர். டேய் வேலூர் என்ன வேலூர்னா கம்மியா இருக்குது உனக்கு. டேய் உன் நேத்து கோயம்புத்தூர் போயிட்டு நீங்க வந்து நம்ம ஊரே தப்பா பேசுறான்டா அவன். இந்த ஆட்டு அருமையா ப்ரோ. ஆமா சிங்கல உள்ள ஆட்டுக்கு நம்ம ரேஸ் ஸ்டார்ட் இல்ல பாரு. ரொம்ப ஃபீல் பண்றா. என்ன ப்ரோ பண்றானே எத்தனை எவ்வளவு நேரம் பாரு ப்ரோ. போக மாட்டானுங்க. ரொம்ப ஃபீல் பண்றியா பாடா. லைஃப்ல பாடா லைஃப் பார்ட்னர் தேவைப்படுதா உனக்கு இப்ப? வெயில் வேற ஓடாது. அப்பா சாமி ஃபோன் பண்ணி சொல்லு சாமி. எத்தனை தடவை சொல்றது உனக்கு ரெண்டு மாட்டீங்களா? ஃபைன் போட்டான ஒரு யாருக்கு நம்மளுதான் சரி ஒரு 5 நிமிஷம் சிக்னல் எடுத்துட்டானுங்க. தெரியல எனக்கும். ஒரு வேணும் பசங்க வளர்ந்துறாங்களா பட்டன் நம்பிக்கை இல்லையே. அவன் தான் சொல்றான் நீ தெரியலேன்றிய பாடி. அந்த இப்போ சம்பந்தமா நம்ம கமலேஷ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கிறானா கோட்டையில. என்னடா இவ்வளவு டம்மி சொல்றீங்க? நவீன் வேணா நம்ம நம்பலாம். நவீன் வந்து இங்க இருந்தா பார்க்க முடியாது. கோயம்புத்தூர் போனா பார்க்கலாம். எந்த ரூம்ல? எந்த ரூம்ல? எந்த ரூம்லயா? டேய் அந்த மாதிரி அந்த ரூம்ல இல்லையா? அவன் சும்மா ஏய் இவன் என்ன பண்ணுமா காலைல ஒரு 10 மணிக்கு ஹாய்னு அனுப்புவான். அந்த பொண்ணு ஒரு 4 மணிக்கு ரிப்ளை பண்ணோம். திரும்பி ஒரு உடனே சாப்பிட்டியான்னு கேட்பான். அந்த பொண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லும். என் வாங்கிக்கல நம்ம சிங்க் ஆகுது. உனக்கு எல்லாருக்குமே அதான்டா. யாரா இருந்தாலும் அதான்டா. எல்லாருக்குமே சிங்க் ஆகுது. எல்லாரும் சிங்க் ஆகுன்ட்டு 5 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை வந்தோடனே அது 5 செகண்ட் வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு 1 ரிப்ளை பண்ணுவாரு. எல்லாருமே அப்படிதான். இன்னொரு கல்யாணம் ரொம்ப வெளியே வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ஃபோனே பண்ணுவேன். அதுதான் திட்டாரு. ஒரு நாள் பயந்துட்டு வராது. யார் நானா ப்ரோ 10 மணிக்கு வந்து வெளியே அவுட்டு. எனக்கு கம்பல்சரி 10 மணிக்கு வெளியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு வந்து A+4. ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு வேற ஒரு பிளான்ட் ஒரு ப்ராப்ளம். நான் போய் அட்டன் பண்ண கூடாது ஆக்சுவலாக. அது எப்பவுமே போடா ஒரு விஷயம் நான் வச்சுக்கோ. வாழ்க்கையில வந்து பொய் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னு சொல்லு, ஒரு பொய் சொன்னா அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். டேய் அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்லணும். எவ்வளோ பொறுத்துக்குள்ள சொல்லுங்கிறாரு அவரு. பொய்ன்னு சொல்லி 10 பொய் சொல்றது ஒரே உண்மையை சொல்லி திட்டு கூட வாங்கிடலாம். ஸோ லைஃப்ல பொய் மட்டும் சொல்லக்கூடாது என்னைக்குமே. நான் போய் சொல்லுங்க ப்ரோ. ஒரு 4-5 நாள் கழிச்சு உண்மை சொல்லிவிடுவேன் நான் எங்க போயிட்டு. இதுக்கு அந்த நாளே சொல்லிட்டு போயிடலாம்ல உண்மை. அந்த நாள் சொன்னா உக்ரமா இருப்பாருல்ல. அதனால ஒன்றும் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்பா சாமி அதான் கம்மிடுறாப்பா. இதுனா ப்ரோ இதான் எங்க ப்ரோ இதுதான் செருப்பாடு அதுல அடிக்கிறாங்கண்ணா. ஏய் கேக்குறான் வாடா வாங்கி கொடுத்துல வாடா. சாப்பிட்டு சிவா அது கூட முருகன் கோயில் தானாடா. ஃபுல்லா கட்டிட்டு இருக்காங்கடா இப்போ. வேலூர் கட்டுறாங்க. முன்னால கட்டிட்டாங்க. ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. ஆனால் முருகன் கோயில் தானே. ஆஹா தோ ஆமா ஆமா அதோ தெத்து ப்ரோ. அப்பா சாமி நவீன் போனை வைப்பா. இப்படியே திருப்பிடலாமா? நம்ம மாமா ஓடுவான் அடிச்சு போடலாம். சைக்கிளை ஓட்டுன்னு வரான். கார் லெஃப்ட் சொல்லாம நீ உனக்கு சொல்லாம என்ன திருப்பலாம் பாடுறாங்க. எப்படி வந்து இது இப்போ நம்ம திருப்பதி நீ சொல்றா? நவீன் ஐடியா பாவம் வந்து அது மாதிரி போறானுங்க எல்லாம் கார்ல வெளிநாட்டுக்கு போறானுங்க. டிராபிக் ஆயிருக்கு எங்க போறாங்க? டிராபிக் எல்லாரும் நம்மள போற மாதிரி அவங்க ஒரு ஊருக்கு போறாங்களா? என்னடா கேள்வி. என்ன ப்ரோ மழை வரும்போது பட்டம் போதெல்லாம் ரொம்ப I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. If only I could go back in time, I'd tell myself that. விட்டு நீ சொல்லு எப்பதான் நீ மேரேஜ் பண்ணலான்னுங்கிற? பொண்ணு ரெடினா மாப்பிள்ள ரெடின்னு நவீன். நவீனா நவீன் பெரியப்பா தான் ரெடி ஆகணும். மாப்பிள்ளலாம் ரெடி. ஆனா தம்பி அண்ணன் மொட்டை படிக்க வைக்கிறீங்க பெரிய காலேஜ்ல. எங்க படிக்கிறான் கனவுதான் மோட்டை படிக்க மாட்டான். பெரிய பையன் சம்பாதிக்காத வரட்டும். 2 செருப்பு எல்லா செருப்பு சேர்த்து செருப்புலாம் அடி பறவை வரணும். நல்லா சம்பாதிக்கணும். நீ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்க. நைட்டு போல கஷ்டப்பட்டு நைட்டு பகல படிக்க வைக்கிறா. சம்பாதிச்சு கொடுத்துருங்க ப்ரோ. சரியா
everything. மச்சான் பத்தி இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியல. என்ன ப்ரோ? பட் படிக்க வச்சல பேசுவான். எனக்கு தெரியாதனால எங்கிட்ட பேசிடாம படிக்க இருக்காரு. வச்சல தெரிஞ்சு கூட பேசுறான் பேச மாட்டானே. திரு போய் பானியா? திருவாரூர் ரெண்டு டிராகன் சொன்ன வேற சொல்ல வேண்டியதாடா. இவனுங்களும் சொல்ல மாட்டான், நம்ம சொல்ற நம்மளே திட்டான மாதிரியா? ரெண்டு டிராகன் சொல்லி வச்சிடாடா. கிரிலாம் சொல்லாது இரு. நல்லா இருக்கும். சரி சொல்லு, நான் பிடிச்சதே இல்லை. 4 பேர் 4 ஜூஸ் சொல்லு. ஏதோ புதுசா ரூல் சரிடா தம்பி. எந்த யூடியூப் பாத்தியா? இது சொல்றதுதான் நீ பண்ண ஒரே தப்புனா தெரியுமா உன் வாழ்க்கையில? அவன் வெளியூருக்கு வந்துட்டான். அவங்க என்னடா சொன்னீங்க அவங்ககிட்ட எவ்வளவு நாள் ஆகுதுடா? நம்ம தானே பேசணும், செல்ஃப் சர்வீஸ்டா. ஓகே கைஸ், இந்த எபிசோட் நல்லபடியா முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடு வந்து அது கண்டிப்பா ஒரு டிராவல் vlog-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். அந்தீஸ், பை பை.